நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜொனாய்டம் ஹாரிஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் தெளிவான திட்டங்களும் பொறிமுறையும் காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசாரித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக 5 அடங்கிய குழு நியமனம். வரவு செலவு திட்டம் தொடர்பான அரசாங்கத்தின் நிதிக்குழுவின் 2வது அறிக்கை நாளை பாராளுமன்றத்தில். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அமைச்சரவை கூட்டம் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் இடம்பெற்றது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இடம்பெறும் தினம் பற்றி விரைவில் தீர்மானம். மினுவாங்கொட பேலியகொட கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளது. இன்று உலக எய்ட்ஸ் தினம். போலீஸ் உத்தியோகத்தர்களை படம் பிடிப்பதற்கான உரிமையை தடுக்கும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு சட்டமூலம் பிரான்ஸ் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் தெளிவான திட்டங்களும் பொறிமுறையும் காணப்படுவதாக அமைச்சர் திருமதி பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இதனை உலக சுகாதார அமைப்பு கூட பாராட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தனது அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பாராளுமன்றம் இன்று காலை 9:30 கூடும். 8வது தினமாக வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் இன்று நடைபெறும். இன்று கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் விவாதிக்கப்படும். மகர சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரித்து பரிந்துரைகள் அடங்கிய முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அலி சப்ரி நியமித்துள்ள இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி திருமதி குசலா சரோஜினி வீரவர்தன தலைமை தாங்குகிறார். நீதியமைச்சின் பிரதான சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி URD சில்வா, அமைச்சின் மேலதிக செயலாளர் ரோஹன ஹபுகஸ்கத்த, பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன, முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி ஜெயசிங்க ஆகியோர் இதன் ஏனைய அங்கத்தவர்களாவர். சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் கைதிகள் புனர்வாழ்வளிப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் நிஷான் தனசிங்க இந்த குழுவின் செயலாளர் ஆவார். இந்த குழு 1 வார காலத்திற்குள் இடைக்கால அறிக்கையையும் 1 மாதத்திற்குள் குறுங்கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதியமைச்சின் செயலாளர் MMPK மாயா துண்ட தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பான அரசாங்கத்தின் நிதிக்குழுவின் 2வது அறிக்கை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இம்முறை வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றதா என்பதை இந்த அறிக்கை தெளிவுபடுத்தும். இந்த அறிக்கையின் இறுதி பிரதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தலைமையில் அரசாங்கத்தின் நிதிக்குழு பாராளுமன்றத்தில் நேற்று கூடியது. குழுவின் அங்கத்தவர்களான ராஜாங்க அமைச்சர் சுஷில் பிரேமஜயந்த, பாராளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷடி சில்வா, டிலான் பெரேரா, இசுரு தொடாம்கொட ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தனர். கல்வி போன்ற கூடுதலான நிதி தேவைப்படும் துறைகள் மீது கூடுதலான முதலீடுகளை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு கடனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த குழு இணக்கம் தெரிவித்தது. இலங்கை தொடர்பான புதிய பொருளாதார தரவுகளை இந்த அறிக்கையில் சேர்த்துக் கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது அறிக்கையை புதன்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இந்த குழுவில் அங்கம் வகிக்கும் அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். அரசாங்கத்தின் நிதிக்குழு பல வருடங்களின் பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் தமது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக குழுவின் தலைவர் உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்டினார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அமைச்சரவை கூட்டம் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் நேற்று மாலை இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் அமைச்சர்கள் தமது அலுவலகங்களில் இருந்தும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். கொரோனா ஆபத்து மாத்திரமன்றி வினைத்திறன், நேரம், செலவு என்பவற்றை கருத்தில் கொண்டு அமைச்சரவை சந்திப்பு இந்த வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக நடத்தப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும்.
கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இடம்பெறும் தினம் பற்றி விரைவில் தீர்மானித்து அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும். தொடர்ந்து செய்திகள். நேற்று மேலும் 503 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 496 பேர் பாலியகுட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாவர். 7 பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள். இதன்படி இதுவரை தொற்றுக்குள்ளானவர்கள் தொற்றாளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,987. மினுவாங்குட பாலியகுட கோவிட் கொத்தடியின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட 178 பேருடன் இந்த எண்ணிக்கை 20,124 அதிகரித்துள்ளது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 6,309 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதன்படி இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 17,560. நேற்று 2 கோவிட் மரணங்கள் பதிவாகி இருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவர்களில் ஒருவர் பேராதனை கலஹா பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய நபர், மற்றவர் அட்டுலுகமையைச் சேர்ந்த 82 வயது பெண். இதன்படி இதுவரை 118 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவை இறுக்கமான சுகாதார பாதுகாப்பு வலயமாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் பிரகடனம் செய்துள்ளார். அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இதுவரை 58 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இறுக்கமான சுகாதார பாதுகாப்பு வலயத்தில் உள்ளவர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான உணவுப் பொருட்களை நடமாடும் வாகனங்கள் மூலம் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலக எய்ட்ஸ் தினம் இன்று. உலக ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப பொறுப்பு என்பது இம்முறை தொனிப்பொருள். இலங்கையில் இளைஞர்கள் மத்தியில் HIV தொற்றாளர்கள் கூடுதலாக காணப்படுகிறார்கள். அதனால் இலங்கைக்கான தொனிப்பொருள் இளமையின் பொறுப்பை நிறைவேற்றுவோம், HIV-யிலிருந்து தவிர்த்து கொள்வோம் என்பதாகும். இலங்கையில் சுமார் 3,600 HIV தொற்றாளர்கள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 2,304 பேருக்கு HIV தொற்று இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்களில் 1,845 பேர் கிளினிக் சிகிச்சை மூலம் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் உள்ள HIV தொற்றாளர்களில் 12% இளம் தரப்பினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் திருமதி ரசஞ்சலி ஹெட்டியாராச்சி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட செல்வி திலினி டேனியல் செல்வரட்னம் கரிபியன் தீவில் உள்ள பிரித்தானிய ஆழ்புலத்துக்குட்பட்ட அங்குலாவின் அடுத்த ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். 35 சதுர மைல் தூரம் பரப்பளவுடைய இந்த பிராந்தியத்தில் 18,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். பிரித்தானிய அரசாங்கத்தில் பல பதவிகளை வகித்துள்ள செல்வி திலினி கடந்த 2017 ஆண்டு முதல் கிரான்பெல் ட்ரவர் சுயாதீன பொது விசாரணை குழுவின் பணிப்பாளராகவும் அமைச்சரவை அதிகாரியாகவும் செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இலங்கை பூராகவும் உள்ள விகாரைகளில் இருந்து ஒலிபரப்பும் ரத்தின சூத்திர பிரித்து பாராயண நிகழ்வு ரத்தினபுரி குருவிற்ற ஸ்ரீ அபிநவ ராம விகாரையை அடிப்படையாக கொண்டு இன்று இடம்பெறும். மாலை 6:30க்கு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள வர்த்தக சேவையிலும் சிட்டி FM அலைவரிசையிலும் பிராந்திய சேவைகளிலும் இந்த நிகழ்வு ஒலிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி இட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனர்த்த நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
2019-2020 கல்வி ஆண்டுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களை இணையதளத்தினூடாக பதிவுகளை மேற்கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்முறை 41,500 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியிருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை www.ugc.ac.lk என்ற இணையதளத்தில் அல்லது www.selection.ugc.ac.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மோட்டார் வாகன திணைக்களத்தின் நாராயண்பிட்டி மற்றும் வெரஹர அலுவலகங்களின் சேவைகளை பெற்றுக் கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வதற்கான புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த அலுவலகங்களில் சேவைகளை பெற்றுக் கொள்பவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படும் அச்சுறுத்தலான நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 0112-677-877 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஈரானின் அணு விஞ்ஞானி மொஹசன் பக்ரிஸ்தாதேயின் ஜனாசா நேற்று டெஹரான் நகரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தொலைக்கருவியின் உதவியோடு இஸ்ரேல் இவரை கொலை செய்திருப்பதாகவும் இதற்கு தமது நாடு பழிவாங்கும் என்றும் ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு பேரவையின் செயலாளர் அலி சம்ஹானி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று ஆபத்து காரணமாக ஜனாசா நிகழ்வில் குடும்ப உறுப்பினர்களும் உயர் இராணுவ அதிகாரிகளும் மாத்திரம் பங்கேற்றனர். களத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களை படம் பிடிப்பதற்கான உரிமையை தடுக்கும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு சட்டமூலத்தை பிரான்ஸ் அரசாங்கம் கைவிட்டுள்ளது. இந்த சட்டம் மீண்டும் முழுமையாக வரையப்பட்டு புதிய சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் ஆளும் கட்சித் தலைவர் கிறிஸ்டோப் கெஸ்ட்னர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சட்டமூலத்தை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நகரங்களில் பேரணியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய சட்டமூலம் கடந்த மாத ஆரம்ப பகுதியில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. செனட் சபையின் அங்கீகாரம் தேவை என்ற நிலையில் இந்த திருத்தத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் அரச மற்றும் தனியார் ஒத்துழைப்பு நடவடிக்கைக்கு அவசரமாக முக்கியத்துவம் வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டமும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான உலக வலையமைப்பும் 4 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளன. 2030 ஆண்டு வரையான நிகழ்ச்சி திட்டத்தை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் வகையில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று இடம்பெற்ற 2 போட்டிகளில் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. காலி கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கண்டி டஸ்கர்ஸ் அணி 25 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. தம்புள்ள வைக்கிங் அணிக்கு எதிரான போட்டியில் யாழ்ப்பாணம் ஸ்டேலியன்ஸ் அணி 66 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. தொடரின் 7, 8 போட்டிகள் நாளை அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் இடம்பெறும். கொழும்பு கிங்ஸ் மற்றும் தம்புள்ள வைக்கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பிற்பகல் 3:30 ஆரம்பமாகும். யாழ்ப்பாணம் ஸ்டேலியன் மற்றும் கண்டி டஸ்கர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மாற்றத்திற்கு அமைய மதிப்பிடப்பட்ட இலங்கையின் பணவீக்கம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது நவம்பர் மாதத்தில் 4.1% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருடத்துக்கு வருடம் என்ற அடிப்படையில் உணவுப் பொருட்களால் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்திற்கான பங்களிப்பு 3.05%. உணவு சாரா பொருட்களின் பணவீக்கத்திற்கான பங்களிப்பு 1.04%. பொருளாதார செய்திகள்.
அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடன் கொடுக்கல் வாங்கல்காரர்களுக்கு தமது விண்ணப்ப படிவங்களை ஒப்படைப்பதற்காக வழங்கப்பட்டிருந்த காலம் டிசம்பர் 10 வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடன் நிவாரண திட்டத்தின் கீழ் கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இதற்காக தெரிவு செய்யப்படுவார்கள். நிதி நிறுவனங்கள் இந்த கடனுதவியை வழங்க உள்ளன. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மண்டலம் தாளமுக்கமாக மாறி புயலாக மாறக்கூடும். இது மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை முல்லைத்தீவுக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் கிழக்கு கரையோரத்தில் கரை தட்டலாம். இதன் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் அடிக்கடி மழை பெய்வதுடன் சடுதியாக காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். இதனால் மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரங்களில் இருந்து இன்று கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களும் கடல் போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காலநிலை பற்றிய அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸிலிருந்து நாட்டை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் தெளிவான திட்டங்களும் பொறிமுறையும் காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசாரித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக 5 அடங்கிய குழு நியமனம். வரவு செலவு திட்டம் தொடர்பான அரசாங்கத்தின் நிதிக்குழுவின் 2வது அறிக்கை நாளை பாராளுமன்றத்தில். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அமைச்சரவை கூட்டம் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் இடம்பெற்றது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இடம்பெறும் தினம் பற்றி விரைவில் தீர்மானம். மினுவாங்கொட பாலியகுட கோவிட் கொத்தணையின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளது. இன்று உலக எய்ட்ஸ் தினம். போலீஸ் உத்தியோகத்தர்களை படம் பிடிப்பதற்கான உரிமையை தடுக்கும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு சட்ட மூலம் பிரான்ஸ் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.